ஒருவருடைய பெயரை ஐயா குறிப்பிட்டார். நான் அந்த பெயரை கூட உச்சரிக்க விரும்பவில்லை. அந்த மனிதர் மிகவும் தரக்குறைவாக சில சொற்களை பயன்படுத்திய போது, Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதுவரை கூட ஒரு பெரிய விஷயம் அல்ல. காலையில் எழுந்து சிவபூஜை செய்வது என்ற திருவிக்காவின் பழக்கத்திற்கு தந்தை பெரியார் பூ பறித்து கொடுப்பார் என்பது ஒரு பண்பாட்டின் உச்சநிலை. இங்கே நான் பேசுவதால் எனக்கு சிக்கல் அதிகம் என்று எனக்கு தெரியும். அது வேறு, எனக்கு உட்கார வைத்த இடமே நீங்கள் எங்கே போய் உட்கார வைத்தீர்கள் தெரியுமா? என்ன சிக்கல் தெரியுமா? பட்டாச்சாரியார் மந்திரத்தையும் சொல்லிட்டு தமிழையும் அவரே பாடுறாரு, அங்க பாடி முடிச்சிட்டார். ஆனா சைவ கோயில்ல சிவாச்சாரியார் மந்திரத்தை சொல்றாரு, ஓதுவார் வெளியே நிற்கிறாரு. இப்ப தமிழ் உள்ள போக கூடாதுங்கிறது முக்கியம் இல்லை, ஓதுவார் ஜாதி உள்ள போக கூடாதுங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற கோட்டால டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. வாங்கின ஆளே எனக்கு தெரியும், வாங்கி கொடுத்த ஆளையும் எனக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வர? இறை அனுபவம் உடையவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள். மதத்தை பெரிதாக பேசுகிறவர்கள் ஒருபோதும் இறை அனுபவத்தை அடைய மாட்டார்கள். எழுதி வச்சு. நம்ம மக்களுடைய நம்பிக்கை இருக்கு பாருங்க, உண்மையில பயங்கரம். மாத்தி மாத்தி அதுக்கு ஒரே காரணம் அச்ச உணர்வு. வெத்தலை இந்த பக்கம் வைக்கணுமா, அந்த பக்கம் வைக்கணும், அந்த நுனி இப்படி பார்த்து வைக்கணுமா, அப்படி பார்த்து, எப்படி வச்சாலும் உன் பொண்டாட்டியை மாற்ற முடியாது. நீங்கள் எவ்வளோதான் கொஞ்சம் இந்த மாதிரி நம்பிக்கையாக வந்து இதெல்லாம் பெரியார் இதெல்லாம் பேசினா கூட அதெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. பொழுது உங்களை பற்றி நான் சொல்லாமல் போகக்கூடாதுல்ல, உங்களை பற்றி இங்கேயே சொல்லணும்ல, அதையும் சேர்த்து தான் நான் சொல்லணும். நீங்கள் அவன் சிற்றி பேர் சொல்லலை, அவங்க தான் எல்லாரையுமே வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்கோ. அதாவது இவங்களுக்கு தான் ரூட்டு தெரியாது, அவங்க தான் ரூட்டே காமிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்களா. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன். ரிப்ளைஸ் ஃப்ரம் பூரி சங்கராச்சாரியா அப்படிங்கிறத போடுங்க. கடைசியாக அப்படி முடிக்கிறாரு. சரி, இங்கெல்லாம் அது மாதிரி இப்படிலாம் இருப்போமே ஒழிய, நாளைக்கு சொர்க்கத்துக்கு போய்ட்டு நாங்களாம் எல்லாம் ஒன்றா இருப்போம். அங்கே ஒன்றா இருக்கலாம்னா இங்கேயே இருந்து தொலைக்கலாம்ல. இந்த செருப்பு தைக்கிறவர் எங்கே இருக்கா? அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, காலில் சப்பல் அறுந்து போச்சு, அவ்வளவுதான். யூடியூபுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல வர்றது அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை, கொஞ்சம் அவஸ்தையான விஷயம். எனக்கு ஒன்றும் பெரிய அவஸ்தை கிடையாது. ஆனால் இதை அவஸ்தை ஆக்கணுங்கிறதுக்காக பல பேர் அவஸ்தையோடு இருப்பாங்க. அவஸ்தையோடு இருந்தால் பரவாயில்ல, விவஸ்தையோடு இருந்தால் தான் பரவாயில்ல. அவஸ்தையோடு இருந்து என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் சுபவி அவர்கள் என்னை கூப்பிட்ட போது என்னால் மறுக்க முடியல. பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ நான் இப்போது அவரோட பழகி இருக்கிறேன். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு அவரை தெரியும். எனக்கும் அவருக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பாக விளங்கிய பெருமை லண்டனில் இருந்த தமிழர் தகவல் என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த சிவானந்த ஜோதி அவர்கள் ஒரு உண்மையான பாலமாக இருந்தவர். அவர் தமிழர்கள் என்பதில் அக்கறை உடையவர், ஆனால் இறை வழிபாட்டில் ஈடுபாடு உடையவர். அதனால் அந்த 2 துறையில் தமிழர்கள் மீதான அக்கறை என்பதாலே அவரிடத்தில் அவருக்கு அன்பும், இறை உணர்வு உடையவர் என்பதால் என்னிடத்தில் அவருக்கு அன்பும் இருந்ததால் எங்கள் இருவருக்கும் இடையில் நட்பு பாலமாக விளங்கிய பெருமை லண்டன் சிவானந்த ஜோதி அவர்களுக்கு உண்டு. இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் மிகவும் மகிழ்வார். அப்படிப்பட்ட நல்ல அன்பருடைய அன்பு என்ன என்பது சுபவி ஐயா அவர்களுக்கு நன்கு தெரியும். இரண்டாவதாக, நான் இந்த நூலுக்குள் நுழைவதற்கு முன்பாக 1-2 செய்திகளை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். எதிரெதிரான அணி, எதிரெதிரான என்று நாம் நிறைய சொற்களை பயன்படுத்துகிறோமே ஒழிய, என்னுடைய அபிப்பிராயத்தில் எதிரெதிரான என்ற வார்த்தைக்கே இடமில்லை என்று நம்புகிறவன் நான்.
ஒரு காந்தத்தை எடுத்துக்கொண்டால் வடதுருவம் தென்துருவம் என்ற எல்லை கூடியிருக்கும். நீங்கள் வெட்டிய மாத்திரத்தில் மறுபடியும் வடதுருவம் தென்துருவம் என்கிற எல்லைக்கு அது வந்துவிடும். அதை இன்னும் பாதியாக வெட்டினாலும் வடதுருவம் தென்துருவம் என்ற எல்லைக்கு வந்துவிடும். எனவே வடதுருவம் என்பது தள்ளி இருப்பதாக பொருள் அல்ல. எப்போதும் அது 2 எல்லையாக இருக்கும். அது ஒரு புள்ளியில் நீங்கள் வெட்டினாலும் வடதுருவம் தென்துருவம் என்ற இயல்போடு இருக்கும். பூரணத்துவம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. முழுமையானவர்களுக்கு எதிரெதிரானவர்கள் என்பதே கிடையாது என்பது என்னுடைய அனுபவம். முழுமையான உணர்வோடு நாம் இருக்கிற போது பூரணர் என்று அதை வடமொழியில் சொல்லுகிறார்கள். முழுமையானவர். இன்னும் அழகான தமிழ் சொல் அதற்கு நம்பி என்ற சொல்லே பூரணர் என்பதை குறிப்பது. அந்த நம்பி என்ற தமிழ் சொல் ஒரு நிறைவு பெற்றவன், முழுமையடைந்தவன் என்பதை குறிக்கிற ஒரு அழகான தமிழ் சொல். அப்படி வேறு பல காரணங்களால் அவருக்கும் எனக்கும் இடையில் நல்ல கருத்துரிமை என்பது உண்டு. சார்ந்த இயக்கங்கள் அல்லது வேறு சில சிந்தனைகள், வாழ்க்கை போக்குகள், இவற்றில் சில வேறுபாடுகள் அல்லது மாறுபாடுகள் இருப்பது என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் மனிதர்கள் அன்பாக இருத்தல் என்பதில் எந்த வேறுபாடும் என்றைக்கும் இருக்கவே முடியாது. இந்த உலகத்தின் ஒற்றை இலக்கணம், இந்த உலகத்தினுடைய ஒரே குணம் என்று எடுத்துக்கொண்டால் அன்பு என்ற ஒரு சொல்லை தவிர உலகத்திற்கு வேறு அர்த்தமே கிடையாது. எனவே பூரணமான அன்பு ததும்புகிற போது பகை எதிர் என்றெல்லாம் பேசுவதற்கு எந்த இடமும் இல்லை என்பதை நான் வாழ்க்கையில் அனுபவமாக பார்த்து கொண்டிருக்கிறவன். ஏற்கனவே இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாடாகவே இருந்திருக்கிறது. தமிழ்த்தந்தல் திருவிக அவர்கள் பூரணமான இறை உணர்வு உடையவர், சிவ பூஜை செய்கிறவர் தமிழ் முனிவர் திருவிக அவர்கள். ஆனால் ஈரோடு போகிற போதெல்லாம் தந்தை பெரியாருடைய இல்லத்தில் தங்குவார். அவர் வருவதற்காகவே சைவ உணவுக்கு சிரமப்பட்டு பெரியார் மாற்றிக்கொள்வார். அவருக்கு எந்த விதமான ஒரு அசௌகரியமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வார். இதுவரை கூட ஒரு பெரிய விஷயம் அல்ல. காலையில் எழுந்து சிவபூஜை செய்வது என்ற திருவிகாவின் பழக்கத்திற்கு தந்தை பெரியார் பூ பறித்து கொடுப்பார் என்பது ஒரு பண்பாட்டின் உச்சநிலை. என் வீட்டிற்கு வந்திருக்கிற ஒரு விருந்தினர், என் அன்புக்கு உரியவர், அவருக்கான பணிகளை செய்வது என்று வருகிற போது அது வேறு ஒரு மனோநிலை. அவருக்கான வசதிகளை செய்து கொடுப்பது என்பதுதான் மனித பண்பினுடைய உச்சநிலையாக இருக்க முடியும். தமிழ் முனிவர் திருவிக அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பலவிடத்தில் கொஞ்சம் எதிரெதிரான சில காரியங்கள், இறை உணர்வு, நாத்திகம் என்று வருகிற போது கொஞ்சம் நின்றாலும் கூட அவர்களுடைய அன்பு குறைந்ததில்லை. ஒருவேளை மீண்டும் தமிழ்நாட்டில் அந்த வரலாறு தொடர வேண்டும் என்றுதான் தந்தை பெரியாரும் தமிழ் முனிவர் திருவிகாவும் எப்படி அன்பாக இருந்தார்களோ அப்படி நானும் சுபவியும் அன்பாக இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒருவருடைய பெயரை ஐயா குறிப்பிட்டார். நான் அந்த பெயரை கூட உச்சரிக்க விரும்பவில்லை. அந்த மனிதர் மிகவும் தரக்குறைவாக சில சொற்களை பயன்படுத்திய போது ஆன்மீக உலகத்தில் இருக்கிற யாரும் எனக்காக வரிந்து கட்டி கொண்டு பேசுவதற்கு வராத காலத்தில் கூட அந்த தமிழ் உணர்வோடு, இன உணர்வோடு பேசியவர் சுபவி அவர்கள். நான் அந்த காணொளியை பார்த்தபோது மகிழ்வடைந்தேன். அதாவது என்ன, நீங்கள் சாதாரணமாக நினைத்து கொண்டீர்களா? அவருக்கு ஆள் இல்லை என்று நினைத்து கொண்டீர்களா? அவரை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட முடியுமா என்று எனக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த குரல் அந்த மீசைக்கு பின்னால் இருக்கிற கம்பீரமான குரல். எனவே அப்படிப்பட்ட ஒருவருடைய நட்பை, அன்பை மதித்து நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன் என்பதை முதலில் உங்களிடத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். இங்கே நான் பேசுவதால் எனக்கு சிக்கல் அதிகம் என்று எனக்கு தெரியும். அது வேறு. எனக்கு உட்கார வைத்த இடமே நீங்கள் எங்கே போய் உட்கார வைத்தீர்கள் தெரியுமா? நானும் சுபவி இடத்தில் நாசுக்காக சொன்னேன், நீங்கள் அங்கு உட்காருங்கள், நான் இங்கு உட்காருகிறேன், நீங்கள் அங்கு உட்காருங்கள், நான் இங்கு உட்காருகிறேன் என்று சொன்னேன். இந்த படம் நாளை வெளியில் வந்து விட்டால் போதும், என்னை ஏசுவதற்கும் பேசுவதற்கும் நிறைய வார்த்தைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் படம் பெரிய விஷயம் அல்ல, வாழ்க்கையின் பாடம்தான் பெரிய விஷயம். தமிழ் இனத்திற்காக பாடுபட்டவர், தமிழர்களுக்கு அறிவு வர வேண்டும் என்பதற்காக முயன்றவர்,
அப்படி ஒரு கோணத்தில் பெரியார் அவர்களை பார்க்கக்கூடிய அந்த சிந்தனை நலம் நமக்கு வளர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு புறத்தில் அப்படியே இருக்கட்டும். நம்முடைய சுபவி அவருடைய மூத்த சகோதரர் SPM அவர்கள் என் உயிருக்கு உயிரான நண்பர். என்னுடைய நலனில், வளர்ச்சியில், உடல் நலனில் எல்லாவற்றிலும் அக்கறை உடையவர்கள் ஐயா SPM அவர்கள். அவரை போன்ற ஒரு சுறுசுறுப்பான மனிதரை நான் பார்த்ததே இல்லை என் வாழ்நாளிலே. ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர், எப்போதும் மகிழ்ச்சியாகவும் இளமையாகவும் இருக்கக்கூடிய இயல்பு நலமுடையவர். அவரிடத்திலே ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் எப்போதும் வெள்ளைவளேல் என்று ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருகிறீர்கள், சுபவி எப்போதும் கருப்பு சட்டை போட்டிருக்கிறார், நீங்கள் இறை உணர்வோடு இருக்கிறீர்கள், அவரோ அதற்கு மறுப்பாளராக இருக்கிறார், அண்ணன் தம்பி என்கிறார்களே, எதிரெதிராக இருக்கிறீர்களே. ஒரே பதில், அவர் எவ்வளவு பெரிய இலக்கியவாதி என்பதற்கு அடையாளம். கண்ணில் வெள்ளையும் கருப்பும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கிறது. என்ன இருந்தாலும் கண் இல்லையா? ஒன்றோடு ஒன்று இசைந்து கொண்டிருக்கலையா? வெள்ளையும் இருக்கிறது, கருப்பும் இருக்கிறது. நானும் அவரும் அந்த கண்ணை போல அண்ணன் தம்பி. இப்போது என்ன உங்களுக்கு? ஒரே வார்த்தையில் இலக்கியத்தரமாக ஐயா SPM அவர்கள் அதற்கு பதில் உரைத்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு நல்ல இலக்கிய சிந்தனை குடும்பம் அந்த குடும்பம். அவர்கள் ஒரு நிமிட செய்திகள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த தலைப்பே ஒரு அருமையான தலைப்பு. காரணம், இப்போது மக்கள் நீண்ட செய்திகளை கேட்பதற்கு தயாராக இல்லை. ஆராய்ச்சி செய்வதற்கோ ஒன்றை நிதானமாக கேட்பதற்கோ யாருக்குமே இன்றைக்கு பொறுமை இல்லை. இந்த புத்தகத்தில் அவர் தானாக சிந்தித்து எழுதுவது என்பது சில இடத்தில் இருந்தாலும் கூட, எந்த புத்தகத்தில் எந்த எழுத்தாளர் என்ன எழுதியிருக்கிறார் தான் படித்தது என்பதை மிக நேர்மையாக பதிவு செய்கிறார். இது முதலில் ஒரு நல்ல குணம். எது சமூகம் என்று ஒரு சிந்தனையை சொல்லுகிறார். இதற்கு நீங்கள் பொருளை தேர்ந்தெடுத்து பார்த்தால் பேராசிரியர் நீலகண்டன் யார் எழுதினார் என்பதை எடுத்துக்கொள்ளுகிறார். முன்னுரையில் விளக்கி இருக்கிறார். மக்கள் திரள், அதுதானே சமூகம்ங்கிற சொல்லுக்குரிய அர்த்தமாக இருக்க முடியும். இந்த மக்கள் திரள் என்பது சமூகம் என்பதனுடைய பொருளாக இருக்க முடியும். அந்த மக்கள் திரள் பிறப்பு தடைகளால் பிரிக்கப்படாமல் சமநிலையில் இயங்கினால்தான் அது சமூகம். பொதுவாக சமூகம் என்ற உடனே மக்கள் தொகையினுடைய திரளை மட்டுமே குறிப்பிடுகிறோம். இல்லை, அது சமநிலையில் இயங்கினால் மட்டும்தான் அது சமூகமாக இருக்க முடியும். இவ்வளவு நீண்ட பண்பாடும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகச்சிறந்த இலக்கியங்களை படைத்ததும், அதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இலக்கிய தன்மை உள்ளதாக ஒரு மொழியை கையில் வைத்திருப்பதாகிய இந்த தமிழ் சமூகம் முற்றிலும் வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருக்கிறதா? இன்னொருவரை தாழ்வு சொல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறதா? இந்த கேள்விக்கு அடுத்து பதில் சொல்லுகிறார். சமநிலையில் இயங்கினால்தான் அது சமூகமாகும் என்கிறார். நம் தமிழ் சமூகம் அப்படி இல்லை. குறிப்பாக தகவல் பரிமாற்றத்தில், சேர்ந்து உணவு உண்ணலில், திருமண உறவுகளில் இன்னமும் பிறப்பு தடைகளால் பிரிந்தே கிடக்கின்றது. சமூகம் என்பது வெறும் மக்கள் தொகை சேர்ந்திருப்பதல்ல, வாழ்வியல் முறை. யாரும் யாரையுமே நோக வைக்கக்கூடாது. பாரதியோட வரியில் எனக்கு பிடித்த வரி, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ. மனிதர் நோக மனிதர் பார்க்கும். ஒரு மனிதனை நோக அப்படி முகத்தை அலட்சியமா திருப்பினாலே அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நீங்க அவனை வேற வார்த்தைகளால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவனுடைய முகத்தை கொஞ்சம் கடுமையாக ஒரு பார்வை பார்த்தால் அதுவே பிழையாக போய்விடாதா? ஒரு அருமையான சூஃபி ஞானி பற்றிய ஒரு வரலாறு. அந்த சூஃபி ஞானி வருகிறார். தெருவில் ஒரு நாய் படுத்திருக்கிறது. அவர் ஒரு நல்ல உடை உடுத்தி இருக்கிறார். இந்த நாய் மீது தன்னுடைய உடை பட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்தில் தன் உடையை கொஞ்சம் உயர்த்தி கொள்ளுகிறார். அந்த சூஃபி ஞானி உயர்த்தியது பெரிதல்ல, ஒரு நாய் கிடக்கிறது என்ற ஒரு அருவருப்போடு அந்த நாயை ஒரு பார்வை பார்க்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த நாய் அவரை பார்த்து பேசத் தொடங்குகிறது. ஒரு நிமிடம், ஒருவேளை என் மீது உன் துணி பட்டுவிட்டால் அதை தண்ணீரில் சுத்தம் செய்து கொள்ள முடியும். ஒருவேளை உன் துணி என்னுடைய மீது பட்டுவிட்டால் அந்த அழுக்கை தண்ணீரில் சுத்தம் செய்ய முடியும். நீ இப்போது என்னை அருவருப்பாக பார்த்தாயே, அதை 7 கடலில் கழுவினாலும் போகாது, உனக்கு தெரியுமா?
அந்த அருவருப்பா ஒரு பார்வை பார்த்தல்ல, அதை எந்த கடல்ல போய் கழுவுறது? 7 கடல்ல கழுவுனா கூட அந்த பாவம் போகாது தெரியுமா? அந்த சூஃபி ஞானி திகைத்து போகிறார். நான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன், ஒரு இறைவனுடைய படைப்பில் ஒன்றை தாழ்வாக நினைப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, மன்னித்துக்கொள் அப்படின்னு கேட்கிறார். அந்த கதை ரொம்ப அழகா போகும். அப்புறம் அந்த நாய்கிட்ட சொல்றார், நீ எனக்கு குருவா இருப்பியான்னு கேட்டார். ஒன்று மாதிரி மோசமான ஆளுக்கெல்லாம் நான் குருவா இருக்க மாட்டேங்குது. அது ரொம்ப அழகான கதை, அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். ஆனா என்ன முக்கியம்னா, யாரையும் முகம் நோக பார்க்க கூட நமக்கு உரிமை கிடையாது. மொப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்தினார். விருந்துக்கு மட்டுமல்ல, யாரையுமே மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் தவறான ஒன்று. இப்ப எப்படி குறிப்பிடுறாரு பாரு, தமிழ் சமூகம் அப்படி இல்லை. தகவல் பரிமாற்றத்தில் சேர்ந்து உணவு உண்ணலில், வாங்க உட்காருங்க சாப்பிடலாம். பெரியார்தாசன் பேசும்போது தான் மீட்டிங்கில் சொல்வார், நம்மால் காலையில் வெளியே போகும்போது எல்லாம் ஒன்றா போகலாம் வாங்கன்னு கூப்பிடுறான். எதுக்கு? கொல்லைக்கு போகிறதுக்கு. வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு. சாப்பிட போகும்போது தனித்தனியாக போயிடுறாங்க. அதுக்கு போகும்போது எல்லாரும் ஒன்றா போகிறான், இங்கே சாப்பிட போகும்போது மட்டும் எல்லாம் தனித்தனியாக போகிறான் அப்படின்னு. சேர்ந்து உண்ணலில் எவ்வளோ பெரிய விஷயம். நான் அன்றைக்கி இதில் கூட சொன்னேன், அந்த பல்கலைக்கழக உரையில் கூட. அதாவது ஒட்டுமொத்தமாக மனிதர்களை அவமானப்படுத்துவதுங்கிறத விடுங்க, இது கொஞ்சம் உயர்ந்ததாக தங்களை பாவித்துக் கொள்ளுகிறவர்கள்ட்ட கூட அந்த அகங்காரம் போக மாட்டேங்குது. தமிழ்நாடு தெய்வீக பேரவை தொடங்குது, எல்லா மடாதிபதிகளும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அது முடிந்ததுக்கப்புறம் உணவு உண்ணணும், மத்தியானம் கூட்டம் முடிஞ்ச உடனே. அப்போது அந்த உணவுக்காக ஒரு குறிப்பிட்ட 2-3 ஆதீனங்கள் அவங்களையும் அழைக்கிறாங்க, சாப்பிட்லாம் அப்படி. எவ்வளோ கடுமையான வார்த்தை ஒருத்தர் சொன்னார் தெரியுங்களா? இவங்கெல்லாம் கறி திங்கிறவங்க, இவங்களும் இன்றைக்கி சாமியார் ஆகிட்டாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நான் சாப்பிட முடியுமா? அதெல்லாம் நடக்காது, நாங்கள்லாம் தனியாக தான் சாப்பிடுவோம் அப்படி ஒருத்தர் சொன்னார். சிவனடியார்கள் இந்த பட்டியலில் வருது. அடியாரோடு அமுது செய்வித்தல் திருஞான சம்பந்தர் பாடுறாரு. எல்லாம் இலக்கியத்தில் இருக்கு, வாழ்க்கையில் இல்லை, புத்தகத்தில் இருக்கு, ஆனால் நடைமுறையில் இல்லை. எல்லாரும் ஒன்று தானே, சேர்ந்து சாப்பிட வேணும்னு நினைக்க வேண்டும் இல்லையா? இல்லை, முடியாது அப்படின்னு. ஐயா, நீங்கள் இலக்கியங்கள் எடுத்து பார்த்தா கொள்மின் கொடுமின்னு எழுதுறாரு ஆழ்வார். கொடுத்துட்டோ எடுத்துக்கடா, ஒன்றும் தப்பே கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு எழுதுறாரு. கொள்மின் கொடுமின் அப்படின்னு எழுதுறாரு, நடைமுறையில் இல்லையே. அந்த சேர்ந்து உண்ணலில், சேர்ந்து உணவு உண்ணலில், திருமண உறவுகளில் இன்னமும் பிறப்பு தடைகளால் பிரிந்தே கிடக்கின்றது. இன்று சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆங்கிலேய ஆட்சியின் நவீன உற்பத்தி சார் உறவுகளுக்கு பிறகும், திராவிட இயக்கத்தினுடைய நவீன ஜனநாயக சமூக முன்னேற்றங்களுக்கு பிறகும் இன்றைக்கு தகவல் பரிமாறலில் சேர்ந்து உணவு உண்ணலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டில் கேட்கறது இல்லை, ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது உணவு விடுதியில் கேட்கறது இல்லை, யார் என்ன ஜாதின்லாம் கேட்கறது இல்லை. ஆனால் இன்னமும் ஆழ் மனதில் அது இருக்கிறது. நான் கூட சொன்னேன், தெருக்களில் இருக்கிற பேர்லேருந்து ஜாதியை எடுத்துட்டோம். அப்போ கூட சில பேர் அந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவில் இருந்தது, மனசில் இல்லை. இப்போ தெருவில் இல்லை, பல பேர் மனசில் அழுத்தமாக இருக்கு. ரொம்ப படித்து மேலே வந்தவங்க பல பேர் மனசில் கூட அது ரொம்ப அழுத்தமாக இருக்கு. இது இந்த வேடிக்கை என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. உணவு உண்ணலில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, ஆனாலும் இன்னமும் மன உறவுகளில் தடை இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இதனை சமூகம் என்று வசதிக்காகத்தான் குறிப்பிடுகிறோமே தவிர முழுமையான பொருளில் இல்லை. ஒரு நல்ல கருத்து, சமூகம்ங்கிற மக்கள் திரள் இருக்கு, ஆனால் வாழ்வியல் முறையில் இது சமூகமாக மாறவில்லை. இது ஒரு கனமான செய்தி. ஒரு கனமான செய்தியை ஒரு நிமிடத்துக்குள்ளே நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் சொல்வது பாருங்க. ஒரு நிமிடத்தில் அவர் சொன்ன செய்தியை விளக்குவதற்கு நான் 8 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவ்வளவு அழுத்தமான நெசவு, பட்டு நெசவு மாதிரி அவ்வளவு அழுத்தமான நெசவு அந்த வார்த்தைகளால் அந்த கருத்து பின்னப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் பல விஷயங்களில் ஒரு ஓப்பனாகவே சொல்கிறேனே, கோயில் கருவறைக்குள்ள தமிழ் போகக்கூடாதுங்கிறது இப்போ இஷ்யூவே கிடையாதுங்க. தமிழ் பிரச்சனையே கிடையாதுங்க. தமிழ் கோயிலுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதாங்கிறது உண்மையான மெயின் இஷ்யூவே கிடையாதுங்க. தமிழ் உள்ளே போயிட்டா சுவாமி தீட்டாயிடுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை பிரச்சனை. ஏன்னா வைணவத்தில் போயிடுச்சு இல்லை. வைணவ கோயில்களில் முதல்ல அவங்க அர்ச்சனையை முடிச்சுட்டு அப்புறமா சாத்துமுறை அந்த பாட்டை அப்படியே சொல்லுவாங்க, நல்ல கம்பீரமான குரல்ல ஆழ்வாருடைய பாசுரத்தை அப்படியே சொல்லி கற்பூரார்த்தி காட்டுவாங்க. அப்போ தமிழை கோயிலுக்குள்ள, வைணவ கோயிலுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. என்ன சிக்கல் தெரியுமா? பட்டாச்சாரியார் மந்திரத்தையும் சொல்லிட்டு தமிழையும் அவரே பாடுறாரு, அங்க பாடி முடிச்சிட்டார்.
ஆனால் சைவ கோயிலில் சிவாச்சாரியார் மந்திரத்தை சொல்றாரு, ஓதுவார் வெளியே நிற்கிறாரு. இப்போ தமிழ் உள்ள போகக்கூடாதுங்கிறது முக்கியம் இல்லை, ஓதுவார் ஜாதி உள்ள போகக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. தமிழுக்கான எதிர்ப்பு அல்ல, அது ஓதுவான்ங்கிற ஜாதி உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு. ஆனால் பெரிய கொடுமை என்னன்னா, ஆதிசைவ சிவாச்சாரியாருங்கிற கம்யூனிட்டியே அவங்க வைதிக பிராமணர்கள் கிடையாது. ஆதிசைவ அந்தணர்களோடு வைதிகர்கள் பொன் கொடுத்து எடுக்க மாட்டாங்க, அவர்கள் சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. வைதிக பிராமணர்கள் ஆதி சிவாச்சாரியான்னு சொல்ற சிவன் கோயிலில் பூஜை பண்ற சிவாச்சாரியாரோட பொண்ணு கொடுத்து எடுக்க மாட்டாங்க, சம்பந்தம் பண்ண மாட்டாங்க, அவங்கள சமமாக மதிக்கவும் மாட்டாங்க. நான் இதெல்லாம் ஏன் வெளிப்படையாக பேசுறேன்னா, இன்னும் ஓப்பனாக சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, பேக்வேர்ட் கம்யூனிட்டின்னு அவங்க டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. பேக்வேர்ட் கம்யூனிட்டிங்கிற கோட்டால அவங்க வேலையே வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் பேக்வேர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற கோட்டால டிக்ளரேஷன் வாங்கியிருக்காங்க. வாங்கின ஆளே எனக்கு தெரியும், வாங்கி கொடுத்த ஆளையும் எனக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வர, வேணும்னா they can opt backward classங்கிற கோட்டாக்குள்ள அவங்க போய் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சிக்கல் பாருங்க, அவங்க சூடோ அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பயன்படுத்துவா, அது மாதிரி வைதிக பிராமணர்கள் போல் போலியாக சிவாச்சாரியார்கள் தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற மனநோயால் கஷ்டப்படுகிறார்கள். இதான் உண்மை. அவர்களுக்கு வைதிக பிராமணர்களோட சம்பந்தமே பண்ண முடியாது, பொண்ணு கொடுத்து எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க போலியா அவர்களை போல தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகிற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ இதுதான் திருமண உறவுகளில் கிடையாது, உணவு உண்ணல்ல கிடையாது, வாழ்க்கை முறையில் கிடையாது. அப்போ அதை எப்படி சமூகம் நம்ம எடுத்துக்க முடியும்? இந்த அழகான ஒரு செய்தி, அந்த செய்திக்குள்ள இவ்வளவு அருமையான விஷயம். நான் என்னமோ இந்த இடத்துக்கு வந்துட்டதே பெரிய புரட்சி மாதிரி, சாதனை மாதிரி, இதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவரே சொல்றார். எங்களுக்கெல்லாம் முன்னோடி கபீர்தாஸ். கபீர்தாசரை போன்றவர்கள் இறை உணர்வு இவற்றையெல்லாம் ஒப்புக்கொண்டவர்கள், இறை அனுபவம் பெற்றவர்கள். இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லலாம், கொஞ்சம் மிகையா இருக்குமோன்னு யோசிக்கிறேன். இறை அனுபவம் உள்ளவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள். இறை அனுபவம் உடையவர்கள் மதத்தை பெரிதாக பேச மாட்டார்கள். மதத்தை பெரிதாக பேசுகிறவர்கள் ஒருபோதும் இறை அனுபவத்தை அடைய மாட்டார்கள். எழுதி வச்சு. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றது, மதம் என்பது தெரு போல, இறை என்பது அடைந்த இடம் போல. வீடு சேர்ந்தவன் தெருவை பற்றி கவலைப்பட மாட்டான். தெரு வீட்டுக்குள் வர முடியாது, மதம் இறைவனுக்குள் வர முடியாது. இந்த திங்கிங் நம்மளால யாருக்குமே கிடையாது. தெரு எங்க வீட்டு வழியா போலாமா சார்? தெரு முடிஞ்சிடும், அப்பதான் வீடு தொடங்கும். மதம் முடிஞ்சிடும், அப்புறம் தான் இறை அனுபவமே தொடங்கும். கபீர்தாஸ் அப்படிப்பட்ட ஒரு இணை அனுபவம் உடைய ஞானி, முழுமையான ஞானி. அவர் மக்களிடத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை மாற்ற வேணும்னு முடிவு பண்றார். ஆனா நம்ம மக்களுடைய நம்பிக்கை இருக்கு பாருங்க, உண்மையில இது பயங்கரம். மாற்றி அதுக்கு ஒரே காரணம் அச்ச உணர்வு. வெத்தலை இந்த பக்கம் வைக்கணுமா, அந்த பக்கம் வைக்கணும், அந்த நுனி இப்படி பார்த்து வைக்கணுமா, அப்படி பார்த்து, எப்படி வச்சாலும் உன் பொண்டாட்டியை மாற்ற முடியாது. சண்முக வடிவேலு திருவாரூர் ரொம்ப நல்லா பேசுவார் சண்முக வடிவேலு. அவர் சண்முக வடிவேலு என்ன பண்ணாரு, அவங்க மனைவி இறந்து போனதுக்கப்புறம் காசி வரைக்கும் போயிட்டு வந்தார். நீங்கள் எவ்வளோதான் கொஞ்சம் இந்த மாதிரி நம்பிக்கையாக இதெல்லாம் பெரியார் இதெல்லாம் பேசினா கூட அதெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க பல பேர். உங்களை பற்றி நான் சொல்லாமல் போகக்கூடாதுல்ல, உங்களை பற்றி இங்கேயே சொல்லணும்ல, அதையும் சேர்த்து தான் நான் சொல்லணும். அவர் இப்படி தான் பேசுவார். ஆனால் அப்படி போயிட்டு வந்துட்டார், காசிக்கு போகணுன்னு போயிட்டு வந்தார். சார் காசிக்கு போகணுன்னு போகும்போது சார் அங்கே அந்த பண்டாக்கு காசு கொடுத்து அவர் தான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பார். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் 1 2 3 இப்படி மேலே எல்லாம் அனுப்புவார். எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இங்கே மனைவி யாருக்கு காரியம் பண்ணானோ மனைவி எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ, அம்மாவுக்கு யார் காரியம் பண்ணானோ அம்மாலாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ, அப்பாவுக்கு காரியம் பண்ணவங்களா அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ, தாத்தாவுக்கு காரியம் பண்ண எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒருத்தன் அழுகுறான், ஓன்னு அழுகுறான். அந்த பண்டாவுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்கா, அவன்கிட்ட கேட்குறா, அந்த ஆள் ஏன் அழுகுறான் அப்படின்னு. அவன் சித்திக்கு காரியம் பண்ணியிருக்கான். இவர் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னவர் சித்தியை சொல்லலையே. அப்போ என் சித்தி நடுத்தூரில் இருக்கிறா போல் இருக்கு, அவன் மட்டும் மேலே போடல போல் இருக்குன்ற கவலையில் அவன் அழுதுகிட்டே இருந்தோடனே இந்த பண்டா கேட்டார், அவன் ஏன் அழுகுறார். நீங்கள் அவன் சித்தி பேர் சொல்லலை, அவங்க தான் எல்லாரையுமே வழிகாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்கோ.
அதாவது இவங்களுக்கு தான் ரூட் தெரியாது, அவங்க தான் ரூட்டே காமிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்களா. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன். கபீர்தாஸுக்கு கோபம் வருது, ஐயோ இந்த மக்களை மாற்ற முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் வருது. அந்த மகரத்துங்கிற ஊரில் போய் இறந்து போயிட்டா கழுதியாப்புறம் போகும்னு நம்பிக்கை. இங்கே காசியில் வந்து பிறந்தா, காசியில் இறந்து போனால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த பூரி சங்கராச்சாரியாருடைய சில ஸ்பீச்சஸ் இருக்குது, நீங்கள் கேளுங்க. அவர் ஒரு 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 ஆன்சர் சொல்கிறார், எவ்வளோ கிளவராக ஆன்சர் பண்ணுறாரு தெரியுங்களா. ஒருத்தன் கேட்குறான், எங்கள் கோயிலில் வந்து இதை தாண்டி அவன் வரக்கூடாது, அதை தாண்டி அவன் வரக்கூடாதுன்னு வர்ணாசிரம தர்மத்தின்படி நீங்கள் தடை சொல்கிறீங்களே, சனாதன தர்மத்தின்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அவன் கேட்குற கொஸ்டின் அப்படியே, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒருத்த மேலே போடுறீங்களா, அது நியாயமா அப்படின்னு. வெரி கிளவர் அவர் சொல்கிறாரு, யாருக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை? உனக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? எனக்கு கூட தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நான் வந்து நெருப்பை தொடக்கூடாது, சன்னியாசி ஆகிட்டேன், நெருப்பை தொடக்கூடாது. இப்போ யாராவது எனக்கு அன்றைக்கி சாப்பாடு கொடுக்காட்டி அன்றைக்கி முழுக்க நான் பட்டு தான் கிடக்கணுமே ஒழிய நான் சமைச்சு சாப்பிடக்கூடாது. ஸோ தெர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் மீ. யாருக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை? அவனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க மாதிரி எனக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நீ ஒரு பெரிய விஷயமா இந்த உலகத்தில் பேசாத. இப்படி ஆர்கியூ பண்ணிகிட்டே வந்து சார் ஃபைனலாக ஒரு பாயிண்ட் அடிச்சார். சார் என்னங்கிறீங்க? கிளவர்னஸ் அடிக்கிறாரு. என்ன இங்கே தான் அந்த மாதிரிலாம் வேறுபாடு இருக்கும் மொழியே, சொர்க்கத்தில் நாங்கள்லாம் ஒன்றா தான் இருப்போம். நீங்கள் வேணா கேளுங்க சார், யூடியூப்பில் போய் ரிப்ளைஸ் ஃப்ரம் பூரி சங்கராச்சாரியா அப்படிங்கிறத போடுங்க. கடைசியாக அப்படி முடிக்கிறாரு சார், இங்கெல்லாம் அது மாதிரி இப்படிலாம் இருப்போமே ஒழிய நாளைக்கு சொர்க்கத்துக்கு போய்ட்டு நாங்களாம் எல்லாம் ஒன்றா இருப்போம். அங்கே ஒன்றா இருக்கலாம்னா இங்கேயே இருந்து தொலைக்கலாம்ல. இது எவ்வளவு நம்மளால விளங்கிக்கவே முடியல பாருங்களேன். அங்கேயே ஒன்றா இருக்கலாம்னா இங்கேயே இருக்கக்கூடாது. ஆன்சரே இல்லை நம்மக்கிட்ட. இப்போ இந்த மாதிரி நம்பிக்கை இருக்குல்ல, இதை கபீர் உடைக்கிறாரு. என்ன உடைக்கிறாரு? காசியில் போய் இறந்து போனால் நீ சொர்க்கத்துக்கு போகலாம், அதே பக்கத்து ஊரில் போய் இறந்து போனால் கழுதியாக போகலாம் அப்படின்ற அந்த நினைப்பு. இதை நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக கபீர் என்ன பண்ணுறாரு? வயது முதிர்ந்த காலத்தில் காசியிலிருந்து புறப்பட்டு மகடட் என்ற ஊரில் போய் தங்கினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கபீர் எவ்வளோ பெரிய ஆத்ம ஞானி. ஆனால் அவர் அதை உடைக்கிறாரா இல்லையா? நாம் அங்கே போய் தங்கணும்னு சொன்னால் என்ன நடக்குது, கழுதியாக புறப்படமா பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் அங்கே போகலாம் அப்படின்னு மாறி போகிறார். இந்த வரலாற்றை அவர் பதிவு பண்ணுறார். அதே மாதிரி ஒரு மதத்தை மட்டுமே அவர் தாக்குகிறார்னு பொருள் அல்ல. அவர் விமர்சனம்னு பண்ணும்போது கடவுள் நம்பிக்கை உடையவர்களும் இல்லாதவர்களும் காலம் காலமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். எண்ணிக்கை வேணா கூடுதல் குறைவாக இருக்குமே ஒழிய எல்லா நாடுகளிலும் எல்லா காலங்களிலும் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனாலும் ஒரு வியப்பு என்ன என்று கேட்டால், கடவுள் நம்பிக்கை இல்லாத இவரும் நம்பிக்கை உடையவர்களுடைய கோயில்களை, வழிபாட்டு இடங்களை எரித்து தகர்த்ததாக இன்று வரையில் வரலாற்று செய்தி இல்லை. கொஞ்சம் நுட்பமான பகுதி அது. அதுக்கு ஒரு உதாரணமே சொல்றாரு. பெரியார் சிலையை உடைக்கிறதா கூட சொந்த சிலையை தான் உடைக்கிறார், தான் தயார் பண்ணி தான் உடைக்கிறார், அவ்வளவுதான். அவர்கள் போய் இன்னொரு கும்பிடுற சிலையை நம்ம கை வச்சு பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல. அவருடைய நம்பிக்கையை காயப்படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல. அந்த தத்துவத்தை விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பயன்படுத்துகிறார். இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? ஆனால் உலகம் முழுவதும் நடந்த மத போர்கள், சிலுவை போர் உட்பட பலவிதமான போர்களை சொல்லி மத நம்பிக்கை உள்ளவர்கள் இன்னொரு மதத்தினுடைய தன்மையினை எப்படி பாதிக்கிறார்கள்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இது ஓஷோ அவருடைய ஸ்பீச்சில் ஒரு அருமையான வார்த்தையில் சொல்வார். ஒவ்வொரு மதத்தவனும் தன்னுடைய கோயில் அல்லது தன்னுடைய வழிபாட்டு ஸ்தலம் மட்டுமே கடவுளின் வீடு என்றும் மற்றவை வெறும் கட்டிடங்கள் என்றும் நினைக்கிறார். தன்னுடைய இடம் மட்டுமே வழிபாட்டு தலம், இறைவனுடைய இல்லம் என்றும் நினைக்கிறான், மற்றவற்றை கட்டிடங்கள் என்று நினைக்கிறான். இன்னொரு பியூட்டிஃபுல் ஆர்குமெண்ட் ஓஷோ உடையது. ஒருவேளை நீ வேற்று மதத்தவனை தாக்குகிறாய் என்று வைத்துக்கொள், அவன் இருக்கட்டும் என்று தீர்மானித்தவன் இறைவன். நீ உன் மதத்துக்காக அவனை போய் அழிக்கிறாய் என்று சொன்னால் நீதான் இறைவனுக்கு எதிரானவன் என்பது உனக்கு புரிகிறதா? அப்படி ஒருவன் இருக்க வேண்டாம் என்று இறைவன் தீர்மானித்திருந்தால் அவன் படைக்காமலேயே விட்டு இருக்கலாமே. எனவே இறைவன் யாரை இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தானோ அதை மதத்தின் பெயரால் எவன் போய் அழித்தாலும் அவன்தான் இறைவனுக்கு முதல் எதிரி அப்படின்னு ஒரு ஆச்சரியமான கருத்தை ஓஷோ பதிவு செய்கிறார். யோசிப்பாரு அப்படின்னு.
இந்த மாதிரி ஒரு கருத்தை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இழைத்து கொண்ட அநீதிகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஒரு தலைப்பில் அவர் புரிய வைக்கிறார். ஜாதி கொடுமை பற்றிய செய்திகளை அவர் புரிய வைக்கிறார். இந்த எழுத்தாளர் விந்தன் பற்றி ஒரு செய்தி எழுதுகிறார். விந்தன் கல்கியிலேருந்து உருவான ப்ராடக்ட். எங்கள் குடும்பமே கூட கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டது. ஏன்னா எங்கள் அப்பா பேரில் இருக்கிற சுகிங்கிறது கல்கியினுடைய கீ. அவர் சுப்பிரமணியன்ற பேரில் எழுதிக்கிட்டு இருந்தார். புனைப்பெயரில் எழுதணும்னு முடிவு பண்ண போது கல்கின்னு அவர் வச்சுக்கிட்ட மாதிரி இவர் சூவும் கீவியும் அவரோட சேர்த்து சுகி அப்படின்னு எங்கள் அப்பா வச்சார். தனக்கு புனைப்பெயராக இருக்கணும் அப்படின்னு வச்சார். அதனால எனக்கு அது சுகி சிவம்ங்கிறது அது இனிஷியலாகவே மாறி அப்படியே வந்தது. நான் கூட ஒரு பேச்சில் சொன்னேன், என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு முறை சதாசிவம் அவர்களுடைய வீட்டுக்கு எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு போனார். MS சுப்புலட்சுமி அம்மா பரிமாறி நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க கையால் பரிமாறி என்ன அப்படியே இந்த பக்கம் நிற்கிறாங்க அந்த அம்மா. ஒரு இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற தாரக, அவங்க ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இப்படி ஓரமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. இவர் குஞ்சமா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அப்படி ஒரு மான் மாதிரி துள்ளிட்டு நின்னாங்க. என்ன சுகி வந்திருக்கார், அவர் பிள்ளையாண்டன் இன்னைக்கு பிறந்த நாளாம், இங்கே காலமுறை டிஃபன் சாப்பிட்டோம், ஏற்பாடு பண்ணு அப்படின்னாரு. அந்த அம்மா பரிமாறினாங்க. எனக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பெருமை என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. அவங்க பரிமாறி சாப்பிடும்போது கத்திரிக்காயை நான் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணேன், எனக்கு பிடிக்காது அப்படின்னு. அப்போ சதாசிவம் சொன்னார், மற்ற இடத்துலலாம் கத்திரிக்காய் 1 கிலோ உரம்தான், கல்கி கார்டன்ஸில் மட்டும் 1 கத்திரிக்காய் உரம்தான். நான் அவ்வளோ ஆள் போட்டு இந்த கத்திரிக்காயை கொண்டு வரேன், எதையும் வேஸ்ட் பண்ணாதே, லைஃப்பில் எதையும் வேஸ்ட் பண்ணாதே, சாப்பிடு. சதாசிவம் ஒரு பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த எதுக்காக சொல்ல வரேன், கல்கி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய பெரியாரோடு கல்கி கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப பெரிய மரியாதை வச்சுருந்தார். கல்கி வீட்டு திருமணத்துக்கு பெரியாருக்கு அழைப்பு கொடுத்துருந்தார். பெரியார் போகலை முகூர்த்தத்துக்கு. அப்புறமா போனதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி கேட்டார், முகூர்த்தத்துக்கு வரலையான்னு. நீ என்ன நினைக்கிறோ அது தெரியாது, ஆனால் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு முகூர்த்தத்துலேருந்து உட்காந்தா எல்லாரும் இது சகுன தடை கிடன்னு ஏதாவது சொன்னால் உனக்கு கஷ்டமாக போயிடுமேனு தான் நான் அப்புறமா வரலான்னு முடிவு பண்ணேன். அப்போ கூட உனக்கு அது கஷ்டமாக போயிடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன்னு தந்தை பெரியார் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார். இந்த கல்கி நிறைய பேரை உருவாக்கி இருக்கார். எழுத்தாளர்களில் அவருக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு, பல பேரை எழுத்தாளராக உருவாக்கி இருக்கிறார். அவர் விந்தனை உருவாக்கினார். அங்கே அச்சுக்கோத்து கொண்டிருந்த எழுத்தெழுத்தாக சேர்த்து கொண்டிருந்த அவரை விந்தனை எழுத்தாளராக ஆக்குறார். அதை எப்படி முடிக்கிறாருன்னா, பிற்காலத்தில் அவர் ராஜாஜியை எதிர்த்து எழுதுவார்னு தெரியாமல் விந்தனை எழுத்தாளராக்கிட்டார். ஏன்னா ஒரு எழுத்தாளன் சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சார் அவனுக்குன்னு சொந்தமான கருத்துக்கள் வரும் இல்லை, சுய சிந்தனைன்னு ஒன்று வரும் இல்லை. அப்போ ராஜாஜியினுடைய பஜகோவிந்தம் அதை பற்றிய விமர்சனத்தை எல்லாம் விந்தன் அவர்கள் எழுத தொடங்குகிறார். இப்படி எழுத்தாளர் விந்தனை பற்றி ஒரு அருமையான செய்தி. தினம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பக்கம் படித்தா கூட என்னாச்சு, ஒரு 4 நல்ல சிந்தனை நம்ம மனசில் பதியும். இந்த புத்தகம் யார் யாருக்கு பயன்படும்னு கேட்டான், மேடையில் போய் பேசணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் பயன்படும். நல்ல செய்தி இருக்குது. ட்ரைனிங் ப்ரோக்ராம், HR மேனேஜர்ஸ், ஒரு கம்பெனியில் HR ட்ரைனிங் எடுக்கிறவங்க அவங்களுக்கு பயன்படும். ஏன்னா அது மாதிரி நிறைய நுட்பமான செய்தி இருக்குது. மனைவியோட பேசுகிறதுக்கே பயன்படும். ஏன்னா ஆம்பளைக்கு எப்போயுமே ஆர்கியூமெண்ட்டு கிடைக்காது, அவங்கள எதிர்த்து ஆர்கியூ பண்ணுறதுக்கான விஷயம் நிறைய கிடைக்காது. இதை நீங்கள் படித்து பாருங்கள், பல இடத்துல அது மாதிரியான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்ன சொல்லலாம், ஏன்னா ஒரு சின்ன செய்தி மேற்கோளாக சார், சின்ன சின்ன செய்திகள் சாதிப்பதை நீங்கள் எதுவுமே சாதிக்க முடியாது. ஐன்ஸ்டீன் ஒரு முறை ஒரு விருந்து போயிட்டு வராரு. விருந்துக்கு போயிட்டு வந்த உடனே அவர் மனைவி கூட போல, இது பெரிய இம்சைங்க, கூட்டிகிட்டு போயிடலாம், விட்டுட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 கேள்வி கேட்பாங்க பாருங்க. என்னென்ன வச்சாங்க அங்கே, என்னென்ன பரிமாறினாங்க, இலையில போட்டாங்களா, பஃபேல கொடுத்தாங்களா, நீங்கள் வரிசையில் இருந்து வாங்கினீங்களா, இல்லை உங்களுக்கு கொண்டாந்து சர்வ் பண்ணாங்களா, அவங்க இன்னும் இதை விட சாப்பிடாமே இருந்திருக்கலாம். 100 கேள்வி. ஐன்ஸ்டீன் போயிட்டு வந்த உடனே ஒரு ஒய்ஃப் கேட்ட முதல் கேள்வி, யார் யார் வந்திருந்தா. இவர் இப்படி யோசிச்சுட்டு ஒரு 4-5 பேர் சொன்னார், லேடிஸ் யார் யார் வந்திருந்தா. யாரோ வந்தாங்க, எல்லாரையும் பார்த்தேன். அவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஒருத்தி பேர் சொல்லி கேட்குறா அந்த அம்மா, அவங்க போட்டிருந்த அந்த கவுன் என்ன கவுன். ஐன்ஸ்டீன் பதில், நாங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டோம். அந்த அம்மா கவுன் என்னங்கிறதுக்கு நான் குனிஞ்சு பார்த்தேன்னு வச்சுக்க, அங்கே யாராவது என்ன மரியாதையாக நினைப்பாங்களா?
உனக்கு புரியுதா? நான் எப்படி இது அந்த அம்மா என்ன கவுன் நான் பார்க்க முடியுமா? இப்படி ஒரு கேள்வி கேட்குறியே அப்படின்னு நான் வேடிக்கை சொல்லலை, ஒரு செய்தி தான். லேடிஸோட எதிர்பார்ப்பு வேறு, ஜென்ஸோட எதிர்பார்ப்பு வேறு. நீங்கள் வேணால் சைக்காட்ரிஸ்ட்டு போய் பேசி பாருங்கள். ஜென்ஸோட மூளையில் ஸ்கொயராக விஷயம் பதியும் சார். லேடிஸ் இடியாப்பம், இன்டர் கனெக்டடு மூளையோட அமைப்பிலேயே இதுக்கும் அதுக்கும் அதுக்கும் இதுக்கும் 1928க்கும் 1968க்கும் லிங்க் இருக்கும். ஜென்ஸுக்கு அப்படி இல்லை, தனித்தனி பாக்ஸ். இதை விட ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? என்னன்னா, இந்த பாக்ஸில் ஆஃபீஸ் ஒரு பாக்ஸு, ஃப்ரெண்டு ஒரு பாக்ஸு, ஒய்ஃப் ஒரு பாக்ஸு, குழந்தை ஒரு பாக்ஸு, அதாவது தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட்டாக ஆம்பளை டீல் பண்ணுவா. இதில் பெரிய ஆச்சரியம் சைக்காலஜியில் சொல்கிறான், எம்டி பாக்ஸ்னு ஒன்று இருக்கு. அது என்ன எம்டி பாக்ஸ்? சும்மா தேமேன்னு உட்காந்துருக்கும், எதுவுமே இருக்காது. ஒய்ஃப் கேட்பா, என்ன அப்படியே உட்காந்துருக்கிறீங்க? இது அப்படியே உட்காந்துருக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் தோணல. போய் சொல்லாதீங்க. யாரை நினச்சிக்கிட்டு இருந்தீங்க? இப்போ எனக்கு தெரியணும். நீங்க யாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? இவன் யாரையுமே நினைக்கல. ஏன்னா இவன் நினைக்கணும்னு ஆரம்பிச்சா ஒரு 40-50 பேர் இருக்கு. இவன் எப்படி சார்? பேசிக் சைக்காலஜி ஒரு சின்ன விஷயம்தான். நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன், வீட்டுக்கு போனால் இனிமேல் உங்கள் வீட்டுக்காரர் அப்படி உட்காந்துருந்தாருன்னா கரெக்ட் ஸ்கொயர் எம்டி பாக்ஸ். நீங்கள் போட்டு பேசாமல் போயிடலாம். லைஃப்பில் சின்ன விஷயங்கள் நம்மளை லைஃபையே சேஞ்ச் பண்ணும் சார். இது மாதிரி சொல்லிக் கொடுக்கறது தான் இன்றைக்கி ஆசிரியர்கள் வேணும். ஒரு காலத்தில் பள்ளியிலும் கல்லூரியிலும் தான் நீங்கள் படிக்க முடியும். அவை புத்தக பாடங்கள். இவைதான் உங்களுக்கு வாழ்க்கை பாடங்களுக்கான விளக்கங்களை உங்களுக்கு தர முடியும். ஒரு மேரேஜுக்கு நீங்கள் இதை கிஃப்டாக கொடுங்க. அவங்க அதை சார் வேடிக்கை சொல்லலை, மேரேஜுக்கு நீங்கள் இதை கிஃப்டாக கொடுத்தா கூட படித்தவங்களுக்கு சில விஷயத்தில் கிளாரிட்டி பிறக்கும். புத்தர் ஒரு அருமையான செய்தி சொல்கிறார். எப்படி ஒரு நிமிஷத்தில் உண்மையை கம்யூனிகேட் பண்ண முடியும்? புத்தர் தான் அதுக்கு சரியான ஒரு ஆதி காலத்து மனிதர். ஒரே நிமிஷத்தில் ஒரு பெரிய பேருண்மையை சொல்கிறதுக்கு. அவர் இடத்துல ஒரு அரசன், பேரரசன் துறவுக்கு வர்றான் புத்தர்கிட்ட. அப்படி துறவுக்கு வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சரி நீ துறவியா இரு, ஆனால் துறவு நெறியில் ஒரு கஷ்டம் உண்டு, இங்கே வசதிகள்லாம் இருக்காது, நீ அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் இதை பற்றி கவலைப்படல அப்படின்னா. என்ன தப்பு பண்ணிட்டான்? அதில் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிட்டான். இப்போ எப்படி வச்சுங்களேன், துறவிகள் ஒரு வேளை சாப்பிட்றது அப்படின்னு ஒரு பழக்கம் இல்லை. ஃபல் ஆகார், நம்ம அதை பலகாரம் தான். ஃபல்னா பழத்தை மட்டுமே சாப்பிட்றது, அது ஒரு வேளை சாப்பிடுவாங்க. இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. இவன் எப்படின்னு கேட்டால் சாப்பிட்றதே கிடையாது, ஒட்ட கிடப்பான், எதுவுமே கிடையாது, சாப்பாடே கிடையாது. அதாவது அரண்மனையில் அவன் எப்படி இருந்தான்னா, இவனை துறவியா சேர்க்க வேண்டான்னு புத்தருடைய மற்ற சிஷ்யர்கள் சொல்கிறாங்க. அவங்க சொன்னது அப்படியே சொல்லட்டுமா? இவன் சிற்றின்பத்தில் நாட்டமுடையவன், தன் அரண்மனையில் மாடிப்படிகளில் சுவருக்கு பதிலாக இளம் பெண்களை நிறுத்தி வைத்து அவர்களை பிடித்து கொண்டு ஏறுவான் மேலே. அவ்வளவு தூரம் வாழ்க்கையை அனுபவித்த இவனால் நேர்மையாக இருக்க முடியாது, நீங்கள் துறவு கொடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் அப்படின்னு துறவு கொடுத்துட்டார் புத்தர். அதுக்கு நேர்மாறா என்ன பண்ணினா, இப்போன்னா தரையில் படுத்துக்கிறான், ஒட்ட கிடக்கிறான், சாப்பிட்றதே கிடையாது, எதுவுமே கிடையாது. சுரானானா என்னமோ அவன் பேர். அவன் ரொம்ப மெலிஞ்சு போய் நடமாட முடியாமல் இருக்கும்போது ஒரு நாள் புத்தர் கூப்பிட்றாருங்க, வா, நீ நல்ல நரம்பு கருவிகள், அரண்மனையில் அரசனாக இருந்தபோது இசை வாசிப்பேன்னு நான் கேள்விப்பட்டேன், எங்க இந்த நரம்பு கருவியை வாசி அப்படின்னு. உடனே அந்த கருவியை எடுத்து அவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நரம்புகளை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் இறுக்கி சுத்து அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இறுக்கி சுற்றுனா அது அருந்து போயிடும். அப்படியா? அது கொஞ்சம் தொலைன்னு விடு. அச்சோ, ஸ்வரம் பேசாது, பாட்டோட இசை அதுலேருந்து வரவே வராது. அவனை பார்த்து சொல்கிறார், ஒரு நரம்பே அளவுக்கு மீறி இறுக்கினால் அருந்து விடும், அதை ஒரே அடியாக தளர்த்தினால் இசை வராது. உன் உடம்பு ஒரு வீணை, நீ அளவுக்கு மீறி இருக்காதே, அளவுக்கு மீறி தளர்த்தாதே, சரியாக இரு. இதுதான் புத்தருடைய கொள்கை. நடுவில் நில், நடுவில் நில், நடுவில் நில். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கொள்கையும் டிராவல் பண்ணாதே அப்படிங்கிறார். நடுவில் நில். அப்போ அவனுக்கு ஞானம் பிறக்குது. அந்த கருத்தை இங்கே எப்படி சொல்றார் பாருங்க. ஆசையின் இயல்பு என்பது மிகினும் தவறு, குறையினும் தவறு, எல்லாம் அளவோடு இருப்பதே வாழ்க்கை, அதுதான் வாழ்வின் வெற்றி ரகசியம். அப்புறம் மருத்துவ அதிசயம் ஒன்று
ஒரு நரம்பு நோயினால் மோட்டார் நியூரான் தாக்கிய அந்த நரம்பு நோயினால் பாதிக்கப்பட்டவர். ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியாக தொடங்குது. காதலியோட சினிமா தேட்டர்லேருந்து வர்றாரு. ஆனால் அவர் திடீர்னு தடுமாறி விழறாரு. அந்த கம்யூனிகேஷன், அதாவது நம்முடைய செய்திகளை மூளைக்கு கொண்டு போகிறது, அவை செயலிழந்து போகிற போது ஒன்றுமே முடியாது, படுத்துருவார், அப்படியே கீழே விழுந்துருவார். அவருக்கு வைத்தியம் பண்ண மருத்துவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நாள் இருக்க முடியாது, இவரால் செயல்பட முடியாது அப்படின்னு. ஆனால் அவர் 55 ஆண்டுகள் அதன் பிறகு வாழ்ந்தார். 76வது வயதில் இறந்து போனார். யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றிய செய்தி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எவ்வளோ பெரிய உலக கண்டுபிடிப்புகளை செய்தவர், எத்தனை உண்மைகளை உலகத்துக்கு விளக்கியவர். அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இது பெரிய முக்கியங்க. நம்முடைய நாகூர் ரூமி கூட அவருடைய புத்தகத்தில் ஒரு அருமையான செய்தி குறிப்பிட்டிருப்பார். ஒருத்தர் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிருப்பார். மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆன போது என்ன காரணம்னு கேட்டால், அவருக்கு பிளட் யூரியா நைட்ரஜன், BUN, பிளட் யூரியா நைட்ரஜன் ரொம்ப ஜாஸ்தி. அவரை காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லி மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து அவரை ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. நீ இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ, பரவாயில்ல, ஒன்றும் முடியாது அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர் சொல்வார், ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், இன்னொரு 4-5 வருஷம் நீ இருந்தால் ஜாஸ்தி, சந்தோஷமாக இரு அப்படின்னு. இவர் 7-8 வருஷம் இருந்துட்டார். இந்த சொன்ன டாக்டரை போய் பார்க்கலான்னு போனால் அவர் போயிட்டார், விட்டுட்டார் அவர். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒன்றும் ஒரு ஆகலை. அவருக்கு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாமே. அவர் பொண்ணு கம்பல் பண்ணுறா, அப்பா டாக்டர்கிட்ட செக்அப் பண்ண போகலாம். இவர் ஒரு நல்ல எண்ணத்தால் தான் டாக்டரை போய் பார்க்கல. ஏன்னா இவர் போய் பார்த்தா அவர் போயிடுவார்ல, அது தெரியுமில்ல அவருக்கு. அதனால இவர் நல்ல எண்ணத்தால் போவானான்றார். பொண்ணு கட்டாயப்படுத்துகிறா. போன உடனே அந்த டாக்டர் சொன்னார், முதல் கேள்வி, நீ எப்படி இவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்க? இவ்வளோ வருஷத்து ரிப்போர்ட்டை பார்த்தா இருக்க முடியாதுப்பா, இது வேற யார் ரிப்போர்ட்டான்னார். என் ரிப்போர்ட் தான், என்னோட அபிப்பிராயம் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் இருந்தால் ஜாஸ்தி, அவ்வளோதான். இவர் எதுக்கும் ஒரு பெருந்தன்மையாக 2வது வருஷமே போகல. ஒரு 4 வருஷம் கழிச்சு போனால் அவர் போயிட்டார். அதுக்கு அடுத்தாப்புல இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து வேற ஒரு டாக்டர்கிட்ட போகிறார் அவர். அந்த டாக்டரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு, உனக்கு யாருமே எதுவும் சொல்லலையானார். சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 2 வருஷத்தில் போயிடுவேன், 4-5 வருஷத்தில் போயிடுவேன். அப்புறம் என்ன நடந்தது? அவங்களாம் போயிட்டாங்க. அந்த டாக்டர் மகா புத்திசாலி. நான் அப்படி சொல்ல மாட்டேன், நான் அப்படி சொல்ல மாட்டேன். எதுக்கு அனாவசியமா? எனக்கு நீ ஒன்று சொல்லிக் கொடு. என்ன? இது எங்கள் சிலபஸில் வரல, எங்கள் சிலபஸ் படி நீ போயிருக்கணும், ஆனால் நீ போக மாட்டேங்கிற. அதனால நீ சிலபஸ் படி ஏன் போகலன்னு எனக்கு சொல்ல. நான் உன்னை போவேன்னு சொல்லலை, அவருக்கு தெரியும். இப்போ அந்த சிலபஸ் மீறி நீ இருக்கிய, எப்படி இருக்கிறதே எனக்கு சொல்ல. சார் அவர் சொன்ன பதில், நாகூர் ரூமி புக்கு பாருங்கள், அடுத்த வினாடி அந்த புத்தகத்தில் இருக்கிறது. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? நான் டாக்டர் சொல்கிற எதையும் நம்புறது இல்லைங்க. நான் நம்புறதே இல்லைங்க, அதான் அவங்க பாட்டு சொல்லுவாங்க, நான் நம்புறதே இல்லை. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். மனம் எதை நம்புகிறதோ அதை உண்மையாக்கி விடுகிறது. உண்மை வேறுதான், ஆனா மனம் எதை நம்புகிறதோ அதை உண்மையாக்கி விடுகிறது. எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு மனசுக்கு. அப்ப நம்ம அதை யோசிக்கணும் இல்ல. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கண்டிப்பா இவ்வளவு நாள்ல இறந்து போவார்னு டாக்டர் சொல்றாரு. இருந்து சார் உலகத்துல வரலாறு படைச்ச ஆளு சார் அவரு. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு தோண்டு போறோமே, இந்த ஒன்று போகிறோம் தன்னம்பிக்கையை உலகத்தில் விதைக்கிறதுக்கு, கஷ்டப்படுறவங்கள மாத்துறதுக்கு, எவ்வளோ துன்பப்படுறவங்கள விடுற வாழலாண்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாழலை, நம்ம வாழ முடியாதா அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு இது மாதிரி தன்னம்பிக்கையை உண்டு பண்ணக்கூடிய தன்னம்பிக்கை விதை நெல்கள் இந்த புத்தகத்தில் வயல் போல் உங்களுக்கு கிடைக்கிறது. நான் எந்த ஒரு கட்சி சார்ந்தோ சிந்தனைகள் சார்ந்தோ எந்த கருத்தையும் பதிவு பண்ணல. இந்த யூடியூப்ல தலைப்பு போடுற போது கொஞ்சம் பார்த்து போடுங்கப்பா. நீங்க சும்மா இல்லாம ஏதாவது தலைப்பு போட்டா அதையே பார்க்காம அவன் பாட்டுக்கு அந்த தலைப்புல இருந்தே எல்லாத்தையும் அடிச்சு விடுறான். நீ பார்த்தாலாவது நான் என்ன பேசுனேன்னு தெரியும். நீ தலைப்பு பார்த்த உடனே நீங்க தான் பத்த வச்சிருக்கீங்க. பத்த வைக்கிறிய பறட்டை அப்படின்னு ஒரு டைலாக் வருது இல்லை? அப்போ நீங்கள் ஏதாவது நான் பேசுனதை கேட்ட சண்டையே வராது, ஆனால் தலைப்புலேயே நீங்கள் போட்டு பற்ற வச்சு விட்டுருவீங்க. ஒன்று சரி மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போவோம். அதுக்காக சொல்கிறேன். ஒரு மாதிரி சாஞ்சு நடந்து வந்தான். 4 டாக்டர்ஸ், ஒருத்தர் ஆர்த்தோ, ஒருத்தர் நியூரோ, இன்னொருத்தர்
மசில்ஸில் இது எக்ஸ்பர்ட்டு, இது மாதிரி 4 ஸ்பெஷலிஸ்ட்டு. 4 பேரும் வாக்கிங் போயிட்டு, காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு கடையில் நின்று டீ சாப்பிட்டாங்க. நம்மளோட நல்ல குணம், வாக்கிங் போய் ஸ்பெண்ட் பண்ண கலோரியை தின்னு ஏற்றிட்டு தான் வீட்டுக்கு வருவான். வாக்கிங் போய் கரைச்ச கலோரியை ஒரு வடையும் காஃபியும் சாப்பிட்டும்பா. அது நீ நடந்த எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது வடை அல்ல, எடை. வீட்டுக்கு வந்துடுவேன் எல்லாம். இந்த 4 டாக்டர்ஸும் சார் அப்படி காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க சார் கடையில் நின்று. அவன் நடந்து வரதை எப்படி பார்த்துட்டு இவர் சொன்னார், ஒரு டாக்டர் ஆர்த்தோ, L4 L5 சம்திங் ப்ராப்ளம். இங்கேருந்து ஸ்கேன் பண்ணிட்டாராம் அவர். L4 L5 சம்திங் ப்ராப்ளம். இன்னொருத்தர் சொன்னார், நோ he has some நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். நியூரலாஜிக்கலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால தான் அப்படி நடக்குதான். இன்னொருத்தர் யார், நியூராலஜிஸ்ட்டு. இன்னொருத்தர் சொன்னாரா, நீங்கள்லாம் படித்து பாழாப்பு என்ன பிரயோஜனம், இது மசில்ஸில் வந்து ஸ்பாசம் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வரும், அது அவருக்கு வந்திருக்கு, அதுக்கான மசில்ஸை இது பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவர் நடந்து வருவார். இப்படி 4 டாக்டர் சர்ச்சை பண்ணும்போது அவன் கிட்டக்க வந்து டீ கடைக்காரத்தை கேட்டான், இங்கே செருப்பு தைக்கிறவர் எங்கே இருக்காரு? அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, காலில் சப்பல் அறுந்து போச்சு, அவ்வளோதான். யூடியூபுக்கு தான் சொன்னேன். எதுவுமே இருக்காது சார், ஒரு தலைப்பை பத்து. நானே எங்க செருப்பு அறுந்து போய் நடக்க முடியாம இருக்கேன். எனக்கு L4 L5 சொன்னா சரி. இது ஒரு அறிவு பெட்டகம், புத்தகம் அல்ல, இது ஒரு அறிவு பெட்டகம். இடையிடையே இயக்க வரலாறுகளை சில செய்திகள் சொல்லியிருக்கார். நான் அது எதையும் தொடலை. நான் என்னோட எல்லையில் சரியாக தான் நின்னேன். நீங்கள் இத்தனை பேர் சாட்சி. மீண்டும் ஒரு திருவிக்காவும் ஒரு பெரியாரும் சந்திக்கிறார். நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.